ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், 1 கிளாஸ் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் சேர்த்தாச்சு. நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம முந்திரி உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் நைலான் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி வரணும். நல்லா வறுபட்டுருச்சு எல்லாம் ஜவ்வரிசியும். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரையும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணியிலே. 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்சுருந்த பால் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்மளோட பால் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த மில்க் மேட் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.